morning friends. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷில் பாலிட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் யூனிட் 8 பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அந்த பார்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். Who is called as father of classical liberalism? Classical liberalism அப்படிங்கிறதோட ஃபாதர் யாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜான் லாக், பி தாமஸ் ஹாப்ஸ், சி பிளாட்டோ, டி ரூசோ. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜான் லாக். ஸோ ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் லிபரலிசம்னா ஜான் லாக். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லிபரல்னால் ஃப்ரீயாக இருக்கிறது, ஸோ பூட்டி வச்சுக்கிறாங்க. அதோட ஆப்போசிட்னா லாக். ஸோ ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் லிபரலிசம்னா என்ன சொல்லலாம்னா ஜான் லாக். ஸோ வாட் டிட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் டிட் ஆடம் ஸ்மித் சே இன் ஹிஸ் புக் an enquiry into the nature and causes of wealth of nations? ஆடம் ஸ்மித் வந்துட்டு வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்லியிருக்காரு? கிளாசிக்கல் லிபரலிசம், நெகட்டிவ் லிபரலிசம், கேபிட்டலிசம். டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிஎன்சி. கிளாசிக்கல் லிபரலிசம்னா நமக்கு தெரியும், லிபரலாக இருக்கிறது, பட் கிளாசிக்கலாக இருக்கிறது. நெகட்டிவ் லிபரலிசம்னா லிபரலிசம் இல்லாமல் இருக்கிறது. கேபிட்டலிசம்னா வந்து முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டி பிஎன்சி. ஸோ பியும் சியும் வந்து ஒரே மாதிரி சின்னானிமான வேர்ட்ஸு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி பிஎன்சி. ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். லேசி ஃபேர் இஸ் டிரைவ் ஃப்ரம். லேசி ஃபேர் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எந்த லாங்குவேஜ் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து க்ரீக்கு, பி லாட்டின், சி ஃப்ரெஞ்ச், டி அரபிக். ஸோ லேசி ஃபேர் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. அப்போ ஃபேர் ஃப்ரெஞ்ச், அது ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப்எஃப் ஃபேர்னா ஃப்ரெஞ்ச். ஃபோர்த் கொஷின். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் லேசி ஃபேர் இன் ஃப்ரெஞ்ச்? ஸோ லேசி ஃபேர் அப்படிங்கிற வேர்டு ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்குன்னு தெரியும். ஸோ அதோட வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா ஏ ஸ்டே அலோன், பி லீவ் அலோன், சி குரூப் ஒர்க், டி நன் ஆஃப் த பவ். தனியாக இருக்கிறது, தனியாக விடு, குரூப் ஒர்க் பண்ணுறது, நன் ஆஃப் த பவ் அப்படின்னா லீவ் அலோன். அதாவது தலையிடா கொள்கை, நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசி ஃபேர்னா ஃப்ரீ ஆஃப் ட்ரேட் பண்ணுறது. ஸோ லீவ் அலோன். ஸோ லேசி ஃபேர்னா என்னென்னா லீவ் அலோன். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். வென் வாஸ் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஹிட் யூஎஸ்ஏ? யூஎஸ்ஏ வந்துட்டு எப்போ வந்து கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஹிட் பண்ணியிருக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து ஜேஎம் கீன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பார். ஸோ எப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா ஏ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1926, பி வந்து 1927, சி 1928, டி 1938. ஸோ யூஎஸ்ஏல கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து அதாவது பெரும் என்ன சொல்கிறது பொருளாதார பின்தங்கமா அது வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 1928 வந்து வந்திருக்கு. ஸோ சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த லாங்கஸ்ட் சர்விங் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ? யூஎஸ்ஏல யார் வந்து ரொம்ப லாங் டேர்ம் வந்து பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க? ஸோ ஏ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் புஷ், பி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், சி பார்த்திங்கன்னா பராக் ஒபாமா, டி வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் படி பார்த்தோன்னா சிடி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்னா பி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அப்போ யார் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டேர்ம் யூஎஸ்ஏக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். செவன்த் கொஷின் பார்க்கலாம். ஹியர் கம்ஸ் அ மேன் ஆன் வீல்ஸ் டு செட் அமெரிக்கா அகைன் த வீல்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஸ். அதாவது இங்கே ஒருத்தர் வந்து வீல்ஸில் வந்திருக்காரு, அவர் வந்து அமெரிக்காவை திரும்ப என்ன சொல்கிறது முன்னோக்கி அனுப்ப போகிறாரு பொருளாதாரப்படி அப்படின்னு சொல்லி யாரை பற்றி இந்த லைன்ஸ் வந்து சொல்லுது? தீஸ் லைன்ஸ் சே அபவுட் ஹியர் கம்ஸ் அ மேன் ஆன் வீல்ஸ் டு செட் அமெரிக்கா அகைன் இன் த வீல்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஸ். ஸோ ஏ ஜார்ஜ் புஷ், பி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், சி பராக் ஒபாமா, டி டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இது யாரை பற்றி சொல்லுதுன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் பற்றி சொல்லுது. என்னென்னா ஹியர் கம்ஸ் அ மேன் ஆன் வீல்ஸ் டு செட் அமெரிக்கா அகைன் இன் த வீல்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஸ். இந்த கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எய்த் கொஷின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன்? பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யார்? ஸோ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே, அது நமக்கு தெரியும். ஸோ பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்ப்போம். ஏ ஆப்ஷன் வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே, பி வந்து மார்கரெட் தாட்சர், சி வந்து இந்திரா காந்தி, டி வந்து ஹார்லி. யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் தாட்சர். இவங்க தான் அயன் லேடின்னு சொல்லுவாங்க மார்கரெட் தாட்சரை. நமக்கு இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அயன் லேடி ஆஃப் வேர்ல்டு அப்படின்னா மார்கரெட் தாட்சர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. நைன்த் கொஷின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த லாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சோவியட் யூனியன்? ஸோ சோவியட் யூனியன் அதாவது யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரியறதுக்கு அப்போது யார் வந்து அதுக்கப்புறம் தான் யுஎஸ்ஆர் வந்து 19 கண்ட்ரீஸாக வந்து உடஞ்சிரும்.
ஸோ அப்போது யார் வந்துட்டு யூஎஸ்எஸ்ஆரோட லாஸ்ட் பிரசிடெண்ட் அப்படின்னா மைக்கேல் கார்பச்சேவ், பி விளாடிமிர் புட்டின், சி ஜார்ஜ் புஷ், டி வந்து நன் ஆஃப் த போ. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மைக்கேல் கார்பச்சேவ். ஸோ யார் வந்து யூஎஸ்எஸ்ஆரோட லாஸ்ட் பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா மைக்கேல் கார்பச்சேவ். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வந்து எப்போ பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1991 வந்து பிரிஞ்சிட்ருக்கு. 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ யூஎஸ்எஸ்ஆரோட லாஸ்ட் சர்விங் பிரசிடென்ட்னா மைக்கேல் கார்பச்சேவ். 10th கொஷின் பார்க்கலாம். ஹூ செட் தீஸ் லைன்ஸ்? தெர் இஸ் நோ சச் திங் அஸ் சொசைட்டி, தேர் ஆர் இண்டிவிஜுவல் மென் அண்ட் விமன் அண்ட் தேர் ஆர் ஃபேமிலிஸ். அதாவது சொசைட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தேர் ஆர் இண்டிவிஜுவல் மென், தனியாக இருக்க மனுஷங்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, தனியாக இருக்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் கூட அவங்க மீன் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ சச் திங் அஸ் சொசைட்டி, தேர் ஆர் இண்டிவிஜுவல் மென் அண்ட் விமன் அண்ட் தேர் ஆர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த லைன் சொல்லியிருக்காங்க? ஏ மார்கரெட் தாட்சர், பி மைக்கேல் கார்பச்சேவ், சி ஜேஎம் கீன்ஸ், டி ரூஸ்வெல்ட். ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னா மார்கரெட் தாட்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலினா தாட்சர். 11th கொஷின். ஹூ செட் பிளாட்டோ இஸ் அன் எனிமி ஆஃப் ஓப்பன் சொசைட்டி? யார் வந்து பிளாட்டோ வந்துட்டு ஓப்பன் சொசைட்டிக்கு வந்து அவரோட எனிமின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ஸோ கார்ல் பாப்பர், பி வந்து மில்டன் ஃப்ரைட்மேன், சி வந்து ஃப்ரைட்ரிச் ஹேக், டி வந்து டேனியல் பெல்லன். ஸோ பிளாட்டோ வந்துட்டு எனிமி ஆஃப் ஓப்பன் சொசைட்டி. ஸோ பிளாட்டோ என்ன சொல்லியிருப்பாருன்னா க்ளோஸ் சொசைட்டி பற்றி தான் சொல்லியிருப்பார் மோஸ்ட்லி. ஸோ ஓப்பன் சொசைட்டி பற்றி சொன்னதுனால அவர் வந்து எனிமின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் பாப்பர். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பாப்கார்ன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாப்கார்ன் வாங்கி கொடுக்காதனால பிளாட்டோ வந்து எனிமின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ கார்ல் பாப்பர் தான் பிளாட்டோ வந்து எனிமின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நெகட்டிவ் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ 12th கொஷின். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நிதி ஆயோக்? இந்த கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நிதி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் கமிஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ நிதி ஆயோக்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 13th கொஷின் பார்க்கலாம். Who was called as architect of Communist Republic of Soviet Union? ஸோ கம்யூனிஸ்ட் ரிப்பப்ளிக், சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் யார் வந்து அதோட ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் லெனின், விளாடிமிர் புட்டின், ரூஸ்வெல்ட், ஹிட்லர். ஸோ கம்யூனிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர்னா யாருன்னா விளாடிமிர் லெனின், அவர் தான் வந்துட்டு ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். வென் வாஸ் 14th கொஷின் பார்க்குறோம். வென் வாஸ் அக்டோபர் ரெவல்யூஷன் ஹெல்ட் இன் யூஎஸ்எஸ்ஆர்? யூஎஸ்எஸ்ஆரில் அக்டோபர் ரெவல்யூஷன் வந்து எப்போ வந்து நடந்துச்சு? 1916, 1917, 1918, 1919. ஸோ அந்த போல்ஷிவிக் ரெவல்யூஷன் சொல்கிறோம்ல அதுதான். ஸோ எப்போ வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் நடந்துச்சு யூஎஸ்எஸ்ஆர்னு பார்த்தீங்கன்னா 1917 தான் நடந்திருக்கும். ஸோ 15th கொஷின் பார்க்கலாம். த எம்பாம்டு காப்ஸ் ஆஃப் விளாடிமிர் லெனின் அசன். ஸோ பதப்படுத்தப்பட்ட உடல். ஸோ இது வந்து எங்கே இருக்குது? விளாடிமிர் லெனினோட எம்பாம்டு காப்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஸோ ரெட் ஸ்கொயர் மாஸ்கோ, பீஜிங் சைனா, டோக்கியோ ஜப்பான், டெல்லி இந்தியா. ஸோ எம்பாம் காப்ஸ் ஆஃப் விளாடிமிர் லெனின் எங்கே இருக்குன்னா ரெட் ஸ்கொயர் மாஸ்கோவில் இருக்குது. பிகாஸ் ரஷ்யாவில் தானே இருக்கும். ஸோ ரெட் ஸ்கொயர் வந்து ரஷ்யாவில் இருக்குது. ஸோ ரெட் ஸ்கொயர் மாஸ்கோவில் வந்துட்டு அவரோட காப்ஸ் வந்து இருக்குது. 16th கொஷின். வென் டிட் விளாடிமிர் லெனின் டைட்? விளாடிமிர் லெனின் வந்து எப்போ இறந்தார்? ஏ ஆப்ஷன் 1921, பி ஆப்ஷன் 1922, சி ஆப்ஷன் 1923, டி 1924. ஸோ எப்போ இறந்திருப்பார்னா 1924 வந்து இறந்திருப்பார். 17th கொஷின். ஹூ ரோட் த புக் வாட் இஸ் டு பி டன்? வாட் இஸ் டு பி டன் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸோ வாட் இஸ் டு பி டன் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருப்பாங்கன்னா லெனின், ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலினி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின்லாம் இல்லை. நம்ம ரஷ்யா பற்றி பார்த்துட்டு இருக்கனால ஆப்வியஸாக இப்போ லெனின் தெரியும். ஸோ டன் வாட் இஸ் டு பி டன், லெனின் ஷர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், லெனின் மெட்டீரியல் இருக்கும். ஸோ லெனின் மெட்டீரியலில் என்ன பண்ணணும்? பூ போடலாமா? அப்போ வாட் இஸ் டு பி டன் வந்து லெனின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா? 18th கொஷின் பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் ரஷ்யா ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு ரஷ்யா பார்த்தோம், இப்போ வந்து சைனா பார்க்க போகிறோம். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா? ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா? ஏ வந்து மாவோ ஜேடங், பி வந்து மாவோ சேத்தங், சி வந்து ஆங் சாங் சியூக்கி, டி வந்து இட்சிங். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து சைனாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா மாவோ ஜேடங் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ மாவோ ஜேடங் அது மாதிரி வச்சுக்கோங்க, ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா. 19th கொஷின். த 100 flower campaign வாஸ் கண்டக்டட் இன்? 100 flower campaign அப்படிங்கிறது ஒரு போராட்டம். அதை வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க? ஏ சைனா, பி யூஎஸ்எஸ்ஆர், சி யூஎஸ்ஏ, டி இந்தியா. ஸோ இது எங்கே நடத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சைனா மாவோ ஜேடங்கில் தான் நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த மாவோ ஜேடங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து தோற்க வச்சிருப்பார். ஸோ அந்த பார்ட்டியில் இருப்பார். அவர் இருந்ததுக்கப்புறம் அந்த 100 ஃப்ளவர் கம்பெயின் வந்து அவர் நடத்தியிருப்பார். ஸோ 20th கொஷின், ரெட் கார்ட்ஸ் were the followers of. ரெட் ஷர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ரெட் கார்டு வந்து யாரோட ஃபாலோவர்ஸ்? ஏ ஸ்டாலின், பி முசோலினி, சி மாவோ ஜேடங், டி ஹிட்லர். ஸோ ரெட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது யாரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட் ஷர்ட்ஸ் வந்துட்டு யாரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஷர்ட்ஸ், ரெட் கார்ட்ஸ். ரெட் ஷர்ட் மூமெண்ட் வந்து இந்தியாவில் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ரெட் ஷர்ட் மூமெண்ட்னா வந்துட்டு நம்ம கான் அப்துல் காஃபர் கான், ஃப்ரான்டியர் காந்தி, எல்லை காந்தின்னு சொல்லுவோம்ல, அவர் பண்ணியிருப்பார். இங்கே ரெட் கார்ட்ஸ் வந்துட்டு யார் சொல்கிறாங்கன்னா மாவோ ஜேடங், அவர் தான் வந்துட்டு அவரோட ஃபாலோவர்ஸை ரெட் கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 21st கொஷின், ஹூ செட் தீஸ் லைன்ஸ்? ஆல் மென் ஆர் இன்டெலெக்சுவல்ஸ் பட் நாட் ஆல் மென் ஹேவ் இன் சொசைட்டி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். எல்லாமே இன்டெலெக்சுவல்ஸ், அறிவாளிகள் தான். ஆனால் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே வந்து இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது. ஸோ ஆல் மென் ஆர் இன்டெலெக்சுவல்ஸ் பட் நாட் ஆல் men have in society the function of intellectuals. So Antonio Gramsci, ஸ்டாலின், மாவோ ஜேடங், நன் ஆஃப் த above. ஸோ அது யார் பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ கிராம்சி. கிராமத்தில் இருக்கவங்களும் அறிவாளியாக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க சொசைட்டியில் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆண்டனியோ கிராம்சி. வென் ஐ ஸ்ட்ரைக் 22nd கொஷின் பாருங்கள். வென் ஐ ஸ்ட்ரைக் ஹார்ட் இஸ் த மோட்டோ ஆஃப். யாரோட மோட்டோ, அதாவது எந்த அமைப்போட மோட்டோ வந்து வென் ஐ ஸ்ட்ரைக் ஹார்ட். நான் வந்து இடிச்சுன்னா ரொம்ப ஹார்டாக, எதுவுமே எந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அதை வந்து ஹிட் பண்ணணும்னு நினச்சாலும் நான் இன்னும் ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணுவேன். ஐ ஸ்ட்ரைக் ஹார்ட் அப்படிங்கிறது எந்தோட அமைப்போட மோட்டோ? யூட்டோபியன் சோஷியலிசம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், ஃபேபியன் சோஷியலிசம், நன் ஆஃப் த above. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேபியன் சோஷியலிசமோட மோட்டோ தான் வென் ஐ ஸ்ட்ரைக் ஹார்ட். இது ஏன் பார்க்குறோன்னு பின்னாடி பாருங்கள். 23rd கொஷின் பார்க்கலாம். விச் இந்தியன் லீடர் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃபேபியன் சோஷியலிசம் வைல் ஸ்டேயிங் இன் இங்கிலாந்து. இங்கிலாண்டில் தங்கியிருந்தப்போ விச் இந்தியன் லீடர் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃபேபியன் சோஷியலிசம். ஸோ வென் ஐ ஸ்ட்ரைக் ஹார்டுங்கிறது இதோட மோட்டோ. அப்போ எந்த இந்தியன் லீடர்? ஏ வந்து மகாத்மா காந்தி, பி வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, சி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், டி வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். இதனால் இன்ஸ்பயர் ஆகிருப்பார். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. 24th கொஷின், வென் வாஸ் பிளானிங் கமிஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். பிளானிங் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. இது இப்போ தான் இல்லை, இதுக்கு அதில் தான் நிதி ஆயோக் வந்திருக்கும். ஸோ வென் வாஸ் பிளானிங் கமிஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா? 1950, 1951, 1952, 1953. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா March 15, 1950 தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 25th கொஷின் பார்க்கலாம். இது பார்க்குற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. வென் வாஸ் அ வேர்ட் சோஷியலிசம் ஆட் இன் ப்ரியாம்பிள். இதுவும் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். முன்னாடி பார்த்ததும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். ஸோ சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்ட் வந்து எப்போ வந்து ப்ரியாம்பிளில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? A 42nd Amendment 1976, B 44th Amendment 1978, C First Amendment 1951, D none of the above. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42nd Amendment 1976. ஸோ இந்த 42nd Amendment என்னென்னு சொல்கிறோம்? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிளை ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டும் வந்து 42nd Amendment 1976. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 26th கொஷின் பார்க்கலாம். விச் ஆர்டிக்கல் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பிளேஸ்ட் அஸ் ஆர்டினரி ரைட். எந்த ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து பிரித்து ஆர்டினரி ரைட்டாக வச்சுருக்காங்க? ஆர்டிக்கல் 30, ஆர்டிக்கல் 31, ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 33. ஸோ இதுவும் கேட்ட கொஷின் தான். ஆர்டிக்கல் 31 இது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு 300A வந்து என்ன வச்சுருப்பாங்க? இது ஒரு லீகல் ரைட் தான் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது ஒரு லீகல் ரைட்னு சொல்கிறது வந்துட்டு ஆர்டிக்கல் 31. அதை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 300A வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 300A லீகல் ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் விச் பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ 300A வந்து எந்த பார்ட்டில் இருக்குது? பார்ட் 10, பார்ட் 11, பார்ட் 12, பார்ட் 13. ஸோ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 12 இருக்குது. 300A இருக்குன்னா பார்ட் 12 இருக்குது. ஸோ ஏன்னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1, 2. ஸோ 300A பார்ட் 12. ஸோ 28th கொஷின், வென் வாஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி ஆன் LPG வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். LPG தெரியும், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இது வந்து எப்போ வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 1989, 1990, 1991, 1992. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1991 நரசிம்மராவ் பீரியடில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எது? நியூ எக்கனாமிக் பாலிசி.
Xinjiang is a province in. ஸோ ஜிஜிங்பிங் மாதிரி ஜிங்ஜியாங் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட எந்த கண்ட்ரியோட மாகாணம், ப்ராவின்ஸ்னால் மாகாணம் தானே. ஸோ ஏன்னா பி யூஎஸ்எஸ்ஆர், சி யூஎஸ்ஏ, டி இந்தியா. ஸோ ஜின்ஜியாங் இஸ் அ ப்ராவின்ஸ் இன் சைனா, யூஎஸ்எஸ்ஆர், யூஎஸ்ஏ, இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். ஸோ 38th கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் ஜின்ஜியாங் இன் மேண்ட்ரின் லாங்குவேஜ்? மேண்ட்ரின் லாங்குவேஜ் வந்துட்டு உலகத்திலே அதிகமாக பேசப்படுற லாங்குவேஜ். இது லாங்குவேஜ் விச் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பை மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஏன்னா நார்மலாகவே சைனாவில் வந்து அவங்களோட பாப்புலேஷன் அதிகம். ஸோ இங்கே வந்து யார் வந்து இந்த மேண்ட்ரின் லாங்குவேஜில் ஜின்ஜியாங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்டர் ஏ ஆப்ஷனு, பி ஆப்ஷன் வந்து நியூ ஃப்ரான்டியர், ஃப்ரான்டியர்னா எல்லை, சி ஆப்ஷன் வந்து நியூ கிளாஸ், டி வந்து ஏஎன்பி. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏஎன்பி தான். நியூ பார்டர்னாலும் நியூ ஃப்ரான்டியர்னாலும் ஒரே மீனிங், அதனால தான் ஏஎன்பி ரெண்டும் கொடுத்துருக்காங்க. 31st கொஷின் பார்க்கலாம். ஃபாசிசம் இஸ் ஃபவுண்டட் பை. ஸோ நாசிசம் தெரியும், ஃபாசிசம். ஸோ ஃபாசிசம் இஸ் ஃபவுண்டட் பை பெனிட்டோ முசோலினி, ஸ்டாலின், ஹிட்லர், நன் ஆஃப் த அபவ். ஃபாசிசம்னா பெனிட்டோ முசோலினி, நாசிசம்னா ஹிட்லர். ஸோ இவர் வந்துட்டு ஜெர்மனி, இவர் வந்து இட்டாலி. ஸோ ஃபாசிசம் எங்கே பெனிட்டோ முசோலினி வந்து கண்டுபிடிச்சிருப்பார், நாசிசம் வந்து ஹிட்லர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ செட் தீஸ் லைன்ஸ்? 32nd கொஷின் பார்க்குறோம். ஹூ செட் தீஸ் லைன்ஸ்? ஃபுட் டு எவ்ரி பெல்லி, cloth to everybody, work to every hand and house to every family. யார் வந்து இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபுட் டு எவ்ரி பெல்லி, எல்லாருக்கும் உணவு, எல்லாத்துக்கும் துணி, cloth to everybody, work to every hand, ஒவ்வொருத்தருக்கும் வேலை, house to every family, ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஹவுஸ். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க? ஸ்டாலின், முசோலினி, ஜவஹர்லால் நேரு, ஹிட்லர். ஸோ இதோட நம்ம நார்மலாக இது பார்த்தோன்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு தான் தோணும். பட் இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹிட்லர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த கொட்டேஷன் வந்து யார் சொல்லியிருக்காங்க? ஹிட்லர் தான் சொல்லியிருக்காரு. ஃபுட் டு எவ்ரி பெல்லி, cloth to everybody, work to every hand and house to every family. So 33rd question பார்க்கலாம். Who is author of the book Mein Kampf? Mein Kampf அப்படிங்கிற புக்குக்கு ஆத்தர் யார்? ஸ்டாலின், முசோலினி, ஜவஹர்லால் நேரு, ஹிட்லர். ஸோ யார் வந்து இதோட ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் வந்து இந்த மெயின் கேம்ப் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர். ஸோ இந்த கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்க கொஷின். ஸோ 34th கொஷின் பார்க்கலாம். நுரம்பர்க் லாஸ் டு ப்ரிசர்வ் த ரேஷியல் பியூரிட்டி ஆஃப் ஆரியன் ரேஸ் இஸ் brought by. நுரம்பர்க் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துட்டு ரேசிசமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் ஆரியன் ரேஸோட பியூரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யார் வந்து கொண்டு வந்தாங்க? ஸ்டாலின் 1934, ஹிட்லர் 1934, முசோலினி 1934, ஜவஹர்லால் நேரு 1934. ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஹிட்லர் 1934. நமக்கு ஆரியன் ரேஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹிட்லர் தோணவே தோணாது. ஸோ ஆரியன் ரேஸை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஹிட்லர் 1934. ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபியூரர்? ஃபியூரர்னா லீடர்னு சொல்லுவோம்ல, தான். ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபியூரர்? இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். ஏ ஸ்டாலின், பி முசோலினி, சி ஜவஹர்லால் நேரு, டி ஹிட்லர். ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் சொல்லியிருப்பார். ஃபியூரர் ஸ்டேட் ஆஃப் லீடர் ஸ்டேட், ஃபியூரர் ஸ்டேட் ஆர் லீடர் ஸ்டேட். ஃபியூரர்னா லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஹிட்லரை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், which ideology consider the state as a necessary evil? ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு நெசசரி ஈவில்னு சொல்லி எந்த ஐடியாலஜி சொல்லுது? நெகட்டிவ் லிபரலிசம், பாசிட்டிவ் லிபரலிசம், மார்க்சிசம், அனார்கிசம். ஸோ இதை சொல்லுதுன்னா நெகட்டிவ் லிபரலிசம் தான் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? நெகட்டிவ் நெசசரி ஈவில். நான் வச்சுக்கோங்க, நெகட்டிவ்னாவே ஈவில் தானே. ஸோ ஈவில்னா நெகட்டிவ் லிபரலிசம் தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின், பாசிட்டிவ் லிபரலிசம் வியூட் த ஸ்டேட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப். நெகட்டிவ் லிபரலிசம்னா ஈவில்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் லிபரலிசம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லா அண்ட் ஆர்டர், பி எக்ஸ்ப்ளாய்டேஷன், சி சோஷியல் வெல்ஃபேர், டி ரெவல்யூஷன். ஸோ பாசிட்டிவ் லிபரலிசம்னா என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். ஸோ நெகட்டிவ்னா என்ன நம்ம சொல்கிறோம்? நெசசரி ஈவில்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் லிபரலிசம் என்னன்னு சொல்கிறோம்? சோஷியல் வெல்ஃபேர்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். லிபரட்டேரியனிசம் வாஸ் சப்போர்ட்டட் பை. யார் வந்து இந்த லிபரட்டேரியனிசம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க? ஏ நாக், பி நாசிக், சி எஃப்ஏ ஹயக், டி ஆல் த அபவ் திங்கர்ஸ். ஸோ நாக், நாசிக், ஹயக் எல்லாம் கேட்கன்னு முடியுது. இவங்க எல்லாமே வந்து இந்த லிபரட்டேரியனிசம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷன் தான் அது கரெக்டு. த கான்செப்ட் ஆஃப் ஹெகிமனி வாஸ் அட்வொகேட்டட் பை. ஹெகிமனி அப்படிங்கிற கான்செப்டை வந்து யார் அட்வொகேட் பண்ணாங்க? ஏ கார்ல் மார்க்ஸ், பி லெனின், சி ஆண்டனியோ கிராம்சி, டி மாவோ. ஸோ இந்த ஹெகிமனி தான் இன்டலெக்சுவல்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த கான்செப்டை வந்து யார் வந்துட்டு அட்வொகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ கிராம்சி தான் வந்து அந்த ஹெகிமனிங்கிற கான்செப்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஆண்டனியோ கிராம்சி. The fifth question பார்க்கலாம். The perspective that the Communist Party must be the vanguard of the communist revolution was propagated by. அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து
கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனுக்கு வந்து ஒரு காடாக இருக்கும் அப்படிங்கிறது யார் சொன்னாங்க? கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ, ஸ்டாலின். யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெனின் தான் சொல்லியிருப்பார். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்துட்டு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனை வேன்கார்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறது யாருன்னா லெனின். 6th கொஷினு, the major contribution of Mao to the communist ideology is founded in the form of. Mao வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது எது மூலியமாக தெரியுது? சிக்னிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிசம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், சர்ப்ளஸ் வேல்யூ, நன் ஆஃப் த பவ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் தான். எந்த இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்க்கலாம். இது மேட்ச் த ஃபாலோயிங். யார் யார் என்னென்ன ஐடியா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. பெர்னார்ட் ஷா, யூட்டோபியன் சோஷியலிசம். ராபர்ட் ஓவன், எவல்யூஷனரி சோஷியலிசம். எட்வர்ட் பெர்ன்ஸ்டீன், கில்ட் சோஷியலிசம். டிஹெச் கோலே, ஃபேபியன் சோஷியலிசம். ஸோ பெர்னார்ட் ஷா தான் ஃபேபியன் சோஷியலிசம் சொல்லியிருக்காரு. அதான் வென் ஐ ஸ்ட்ரைக் ஐ ஸ்ட்ரைக் ஹார்ட், அது வந்து பெர்னார்ட் ஷா தான் சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து இன்ஸ்பயர் ஆனது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நம்ம மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் ஓவன் வந்து யூட்டோபியன் சோஷியலிசம். யூட்டோபியானா ஒரு ஸ்டேட் ஆஃப் பியூரிட்டி, ட்ரூத் அப்படி சொல்கிறது தான் யூட்டோபியன் சோஷியலிசம். ஓவன்னா வந்து பியூராக வந்து என்ன பேக் பண்ணி தந்துடும், எந்த ஒரு பீஸ் உப்பு இருக்காதுன்னு வச்சுக்கலாம். எட்வர்ட் பெர்ன்ஸ்டீன் வந்துட்டு எவல்யூஷனரி சோஷியலிசம். பர்னர் எப்பயுமே எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவல்யூஷனரி சோஷியலிசம். கோல் வந்து கில்டு சோஷியலிசம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th கொஷின் பார்க்கலாம். ஃபேபியன் சோஷியலிசம் வாஸ் நேம்ட் ஆஃப்டர். யாருக்கு அப்புறம் வந்து இந்த ஃபேபியன் சோஷியலிசம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க? ஏ ரோமன் ஜென்ரல், பி ரஷ்யன் ஜென்ரல், சி இங்கிலீஷ் ஜென்ரல், டி இந்தியன் ஜென்ரல். ஸோ யாருக்கு பின்னாடி இது பேர் வச்சுருக்காங்கன்னா ரோமன் ஜென்ரல். ஃபேபியன் சோஷியலிசம் வந்து ரோமன் ஜென்ரலை பின்பற்றி தான் வச்சுருக்காங்க. 9th கொஷின் பார்க்கலாம். கில்ட் சோஷியலிசம் அட்வொகேட்டட். கில்ட் சோஷியல் சொல்லுது இல்லைனா சப்போர்ட் பண்ணுது. மாடர்னைஸ்ட் மெடிவல் கில்ட். கில்டுனா வந்து வணிக குழு, அதுதான் கில்ட் சிஸ்டம். ஸ்டேட் பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் எஜுகேஷன், பீஸ்ஃபுல் மெத்தட்ஸ் ஆஃப் சேஞ்ச். டி வந்து ஆல் ஆஃப் த பவ். ஸோ கில்ட் சோஷியலிசம் வந்து என்னத்தை அட்வொகேட் பண்ணுதுன்னா இது எல்லாமே. ஒரு வணிக குழு இருக்கணும், அவங்க வந்து எஜுகேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே டி ஆல் ஆஃப் த பவ் தான் அதுக்கு ஆன்சர். இதுனா வச்சுக்கலாம். கில்டு சோஷியலிசம்னா வணிகர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஆல். 10th கொஷின், ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கம்யூனிஸ்ட் திங்கர். கீழே கொடுத்ததில் வந்து கம்யூனிஸ்ட் திங்கர் யார் இல்லை? ஏ கார்ல் பாப்பர், பி கார்ல் மார்க்ஸ், சி லூயிஸ் ஆல்தசர், டி வந்து ஆண்டனியோ கிராம்சி. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் பாப்பர். அவர் வந்து கம்யூனிஸ்ட் திங்கர் கிடையாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th கொஷின், த இந்தியன் வெரைட்டி ஆஃப் சோஷியலிசம் இஸ். இந்தியாவில் இருக்கிற சோஷியலிசம் என்ன டைப் ஆஃப் சோஷியலிசம் அதுதான் கேட்குறாங்க. சிண்டிகலிசம், ஃபேபியன் சோஷியலிசம், சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, கில்ட் சோஷியலிசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி தான் அது. ஸோ 12th கொஷின் பார்க்கலாம். ஹூ டிஸ்கிரைப் நேஷனலிசம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இமேஜின்ட் கம்யூனிட்டிஸ். அதாவது நேஷனலிசம் அப்படிங்கிறது அது ஒரு இமேஜினான கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது யார்? கார்ல் டியூவர்ட்ஸ், பெனடிக்ட் ஆண்டர்சன், மைக்கேல் மேன், ஆண்டனி கிடன்ஸ். ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெனடிக்ட் ஆண்டர்சன் தான் சொல்லியிருப்பார். என்னென்னு நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு இமேஜின்டு கம்யூனிட்டின்னு யார் சொல்லியிருப்பார்? பெனடிக்ட் ஆண்டர்சன் தான் சொல்லியிருப்பார். ஸோ 13th கொஷின் பார்க்கலாம். ஹூ செட் த ப்ரோலெட்ரேட் ஹேஸ் நோ ஃபாதர்லேண்ட். அதாவது தந்தை நிலம் இல்லாதது, இல்லை ரூட் பேஸில் ப்ரோலெட்ரேட் அப்படிங்கிறது ஃபாதர்லேண்ட் இல்லாதது அப்படின்னு சொன்னது யார்? பெனடிக்ட் ஆண்டர்சன், கார்ல் டியூவர்ட்ஸ், அரிஸ்டாட்டில், கார்ல் மார்க்ஸ். ஸோ யார் சொல்லியிருப்பாருன்னா கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ப்ரோலெட்ரேட் ஹேஸ் நோ ஃபாதர்லேண்ட்னு சொல்லியிருப்பார். ஃபாதர் இல்லை, கார்ல் மார்க்ஸ். ஃபாதர் எப்பயுமே மார்க்கெட்டுக்கெலாம் திட்டே இருப்பார்ல. ஸோ ஃபாதர்லேண்ட்னா கார்ல் மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. மெயின் கேம்ப் 14th கொஷின். ஆத்தர் ஆஃப் அ மெயின் கேம்ப் புக்கு தான் நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி, அடால்ஃப் ஹிட்லர். ஸோ 15th கொஷின் பார்க்கலாம். நாசிசம் பிலீவ்ட் இன் ஆரியன் ரேஷியல் சுப்ரிமசி, நேஷ்னல் ஈக்குவாலிட்டி, ஜூவிஷ் சுப்ரிமசி, யூரோப்பியன் சுப்ரிமசி. முன்னையே பார்த்தோம். ஆரியன் ரேஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சொன்னவர் யாருன்னா ஹிட்லர். ஸோ இங்கே நாசம் வந்து ஆரியன் ரேஷியல் சுப்ரிமசியில் தான் வந்துட்டு பிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 15th கொஷனுக்கு ஏ ஆப்ஷன். 16th கொஷின், அசர்ஷன், ரீசன். கிராம்சி அட்வொகேட்டட் ஹெகிமனி. கரெக்டாக? கரெக்டு. The developed nations can exercise control and domination over the developing countries. அதாவது சொல்லியிருக்க மாட்டார், எல்லாத்தையும் காமனாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இல்லை, both A and R are true but R is not the correct explanation of A. இல்லை, A is true but R is false. கரெக்டு. A is false but R is true. இதில் வந்து A மட்டும்தான் கரெக்டு, R வந்துட்டு தப்பு. அதாவது அசோஷன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.